துறைமுக சட்டமன்ற தொகுதியின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. அரசியல் பேசுவதற்காக இந்த ஒளிபெருக்கு முன்னால் வந்து நான் நிற்கவில்லை. பேசுகின்ற காலம் வரும், நிச்சயம் பேசுவோம். வாளும் கேடயத்தோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். வாள் எப்பொழுது சோற்ற வேண்டும், கேடயத்தை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த குடியிருப்பில் வாழ்கின்ற மக்களுக்கு, இந்த குடியிருப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு ஒரு அடையாளம். இது போன்ற ஒரு குடியிருப்பு, அதுவும் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்ட குடியிருப்பு தமிழகத்தில் வேறெங்கும் இல்லை. என் அன்பிற்கு உயிரான பெருநகரத்துடைய மேயர் தந்தை பிரியாவல் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார், பூங்கா இருக்கிறது, மருத்துவமனை இருக்கின்றது, ரேஷன் கடை இருக்கின்றது, ஆண்கள் பெண்களுக்கு என்று உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அதோடு சேர்த்து நூலகமும் இருக்கின்றது, படிப்பகமும் படைப்பகமும் இருக்கின்றது என்பதை சொல்ல மறந்துவிட்டார். அதோடு சேர்த்து மாலையிலே கலந்துரையாடுவதற்கு ஒரு மேடையும் அரங்கமும் இருக்கின்றது. அனைத்து மாடிகளுக்கும் சென்று வருவதற்கு மின்தூக்கி இருக்கின்றது. ஒவ்வொரு வீடும் 425 சதுரடியிலே கட்டி தரப்பட்டிருக்கின்றது. அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. புதிதாக அந்த குடியிருப்பை திறந்து வைக்கின்ற பொழுது அந்த குடியிருப்பு கட்டுமானத்திற்கு உண்டான டெண்டரிலே மின்விசிறி இல்லை. அந்த மின்விசிறியும் மாண்புமிகு தமிழக முதல்வரால் வழங்கப்பட்டது. அதோடு சேர்த்து அந்த 777 குடும்பங்களுக்கும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது. தூக்க முடியாமல் தூக்கி செல்வதற்கு 26 கிலோ அரிசி மூட்டையும் வழங்கப்பட்டது. இது போன்ற ஒரு தன்னிறைவான திட்டம் தமிழகத்திலே இதுவரையில் நடந்ததும் இல்லை, இனி நடக்கவும் நடக்காது. ஆனாலும் உங்களுக்கு நான் வைக்கின்ற அன்பு வேண்டுகோள், உயர் வருவாய் பிரிவு குடியிருப்பை போல் ஒரு குடியிருப்பை கட்டி தந்திருக்கின்றோம். அதன் தூய்மை கெடாமல் அங்கே இயங்குகின்ற தானியங்கிகளை நீங்களே அடிக்கடித்து ஓட்டை போடாமல், படிக்கட்டுகள் தோறும் எச்சை உமிழாமல், எங்கு பார்த்தாலும் உட்புறம் கடைகளை போட்டுக் கொள்ளாமல், எங்கு பார்த்தாலும் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளாமல், நமக்கு நாமே என்ற ஒரு சொல்லுக்கேற்ப தூய்மையை கடைபிடியுங்கள், தூய்மையை கடைபிடியுங்கள், தூய்மையை கடைபிடியுங்கள் என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.